ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, "எப்படி வந்து நீங்க மாவு அவன்ல வந்து புளிக்க வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான் இது. நைட்டு போலவே வந்து நான் அரிசிய வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சதும் நான் வந்து அரைக்க போட்டுட்டேன். சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா, மாவு அரைச்சு உப்பு போட்டு கலந்து வச்சோம் அப்படின்னாலே, நல்லா மாவு புளிச்சு மேல பொங்கி வந்திருக்கும். ஆனா வின்டர் டைம்ல அந்த மாதிரி இருக்காது. நாங்க இருக்கிற பிளேஸ்ல இப்ப பார்த்தீங்கன்னா வின்டர் தான். மாவு அரைச்சு 2 டேஸ் ஆனாலும் வந்து புளிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்லா மாவ அரைச்சிட்டு, நான் வந்து 2 பேட்டரா வந்து பிரிச்சு எடுத்துக்க போறேன். ஒரு பேட்டர் பார்த்தீங்கன்னா, இப்பவே வந்து புளிக்க வச்சு செய்யறதுக்காகவும், இன்னொரு பேட்டர் வந்து நான் அப்படியே டைரக்ட்டா ஊத்தி நான் ஃப்ரிட்ஜில வச்சிர போறேன். எப்ப வேணுமோ எடுத்து, அப்போ வந்து நான் புளிக்க வச்சு இட்லி, தோசை வந்து போட்டுப்பேன். கொஞ்சமா எடுத்துட்டு, அத ஒரு பாத்திரத்தில வச்சுட்டு, அத வந்து அவன்ல வந்து வச்சிடணும். அவன்ல வச்சுட்டு, இதில வந்து நம்ம எந்த ஒரு டெம்பரேச்சரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லைட் ஆப்ஷன் மட்டும் இருக்கும். அத மட்டும் ஆன் பண்ணி விடணும். லைட் மட்டும் தான் வந்து அந்த அவன்ல இருக்கணும். அது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லைட்ல இருந்து வர ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிச்சு நுர கட்டி மேல வந்திருக்கும். அ இதில வந்து தோசை, இட்லி, தோசை எது ஊத்துனாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். மாவு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாவு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்து, தோசையும் வந்து நான் ஊத்தி காட்டியிருப்பேன் லாஸ்ட்ல. நல்ல கிரிஸ்பியான தோசையும் வரும். இட்லி ஊத்துனீங்கனாலும் நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போல வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன 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 பபிள்ஸா வந்து தெரியும். மாவும் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் வந்து மாவு அரைக்கும்போது உப்பு போட்டு தான் வந்து டைரக்ட்டா உப்பு போட்டே வந்து அரைச்சுருவேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில அரைச்சீங்க அப்படின்னா, நீங்க நைட்டு டின்னருக்குமே வந்து யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சீக்கிரமா வந்து அது பொங்கி வந்துரும். நைட் அரைக்கிறீங்க அப்படின்னா, ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.